தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிவரும் நிலையில் திருக்கோவிலூர் நகரத்தைச் சுற்றிலும் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரம் என்ன? தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. 5வது நாளாக திருக்கோவிலூர் நகரத்தை சுற்றி இன்றும் தென்பெண்ணை ஆற்றில் அதிக ஆற்றலோடு அந்த விசையோடு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்றாலும் கடந்த 3 நாட்களாக திருக்கோவிலூர் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகள், வணிக நிறுவனங்களை சுற்றி சூழ்ந்து வெள்ள நீர் தேங்கியிருந்த நிலையில் அந்த நீர் தற்பொழுது வடிய தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக வெள்ள பாதிப்பிலிருந்து திருக்கோவிலூர் நகரம் சற்றே மீண்டிருக்கின்றது. திருக்கோவிலூர், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரகண்டநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் வெள்ளம் வடிந்திருக்கின்றது. வெள்ளம் வடிந்த பிறகு தற்போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகின்றது. பல வீடுகள், வணிக நிறுவனங்களின் சுவர்கள் சேதமடைந்திருக்கின்றன. மேலும் வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் திருக்கோவிலூர் நகரத்திலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அரங்கண்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சேதமடைந்திருக்கின்றன. தற்போது வெள்ளம் நகரப்பகுதியிலிருந்து வடிந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில், அதாவது தென்பெண்ணை ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரப்பகுதிகளில் தற்பொழுதும் சற்று வெள்ளம் காணப்படுகின்றது. அதே நேரம் இவ்வாறு ஊரூர் பகுதியில் வெள்ளம் கணிசமாக வடிந்திருக்கக்கூடிய சூழலிலும் தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய அந்த நீரினுடைய அளவு சற்றும் குறையாமல் தொடர்ந்து இரு கரைகளையும் தொட்டபடி தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த வழியாக செல்லக்கூடிய, அதாவது திருக்கோவிலூரை கடந்து தென்பெண்ணை ஆறு செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் விளைநிலங்களுக்கு உள்ளாக வெள்ள நீர் உட்புகுந்திருந்த நிலையில் அவை அனைத்தும் வடிய தொடங்கி இருக்கின்றன. தற்போது அளவில் தென்பெண்ணை ஆறு அதன் கிளை நதியாக இருக்கக்கூடிய பம்பை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில், தொண்டியாறு உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் கரைகளை மட்டும் தொட்டபடி தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. திருக்கோவிலூர் நகரத்தை பொறுத்தவரை வெள்ள பாதிப்பிலிருந்து முழுமையாக மீண்டு வந்துள்ளது.